தேவனே, இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி. விசுவாச மருந்து. லூக்கா 8:50. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவாள் என்றார். நம்முடைய வாழ்வை விட்டு பயம் என்னும் பிசாசை அறுப்புண்டு போக செய்யும் வல்லமையான 2 ஆயுதங்கள் உண்டு. தேவன் தம்முடைய வார்த்தைகளில் எல்லாம் வலியுறுத்தும் ஒரே காரியம் விசுவாசித்தல். விசுவாசம் என்பது நேரடி மின்சக்தியை போன்றது. மின்சாரத்தை கண்களால் காண முடியாததைப் போல விசுவாசத்தையும் பார்க்க முடியாது. மின்சாரம் உங்கள் விசிறியை சுழல, விளக்கை பிரகாசிக்க, குளிர் சாதனத்தை குளிர செய்வது போல விசுவாசமும் கிரியை செய்யும். பரலோக சக்தி கடந்து வந்து எழுப்புதலை பற்றி எரிய செய்ய தேவ ஆசீர்வாதங்கள் பூமியில் வந்து எழுப்புதலை பற்றி எரிய செய்ய தேவன் விசுவாசம் நிறைந்த ஒரு மனுஷனை அல்லது மனுஷியை தேடி வருகிறார். பயம் எப்படி பிசாசின் பாஷையாய் இருக்கிறதோ அப்படியே விசுவாசமும் பரிசுத்த ஆவியின் பாஷையாய் இருக்கிறது. தேவன் விசுவாச வார்த்தையை கொண்டே உலகை சிருஷ்டித்தார். இன்றும் கூட அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைக்கிறார். பயம் சாத்தானுடைய பிரசனத்தை கொண்டு வருவதைப் போல விசுவாசமும் தேவனுடைய பிரசனத்தை கொண்டு வருகிறது. தேவன் வரும்பொழுதெல்லாம் அவர் சுகம், ஆசிர்வாதம், இரட்சிப்பை வழங்கி நன்மையான யாவற்றையும் செழிக்க செய்கிறவராயும் காண்பீர்கள். தேவ பிரசனம் எப்பொழுதும் விசுவாசத்தை வழங்கி வளரச் செய்கிறது. விசுவாச சூழ்நிலையும் தேவனை கனம் பண்ணி அவர் செய்ய விரும்புவதை எல்லாம் செய்ய வைக்கிறது. விசுவாசத்தின் மீது விசுவாசம் வைப்பது அல்ல, தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையின் மீது விசுவாசம் வைப்பது. விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை குறித்து என்ன கூறுகிறார் என்று கேட்பதின் மூலம் விசுவாசம் வரும். விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு, தேவனால் எல்லாம் கூடும். நாம் எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டுமென பரிசுத்த வேதாகமம் வலியுறுத்துகிறது. நீங்கள் சவால்களை சந்திக்கும் போது உங்கள் வாயிலுள்ள தேவ வார்த்தையே உங்கள் வெற்றி. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.